ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் மலையாள சூப்பர் ஸ்டார்ஸான மம்முட்டி, மோகன்லால், ஃபஹத் ஃபாசில், நயன்தாரா இவங்க நடிச்சிருக்க பேட்ரியாட். ஹாலிவுட் ரேஞ்சுக்கு பயங்கரமா இருக்க இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, கவர்மெண்ட் மக்களுக்கு கொடுக்குற இலவச லேப்டாப்ல கேரளால இருக்க ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனி பெரிஸ்கோப் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷனை மறைமுகமா இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துடுறாங்க. இதன் மூலியமா மக்களுடைய டேட்டாஸ், வீடியோஸ் எல்லாத்தையும் அந்த கம்பெனியோட முதலாளி திருடுறான். இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சம் வெளியில லீக் ஆக பாதிக்கப்பட்டவர்கள் உயிரிழக்கிறாங்க. இந்த கேஸை விசாரிக்க ரா ஏஜென்டான நம்ம ஹீரோ மம்முட்டி களத்துல இறங்குறாரு. மக்களுக்கு எதிரான இந்த டேட்டா வார தடுக்க அவர் என்னென்னலாம் பண்ணாரு, வில்லனை போதிய ஆதாரத்தோட கண்டுபிடிச்சாரா, மக்களை உயிரிழப்பிலிருந்து காப்பாத்துறாரா, இப்படின்ற கேள்விகளுக்கெல்லாம் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு பல திருப்பங்கள் இந்த படத்துல இருக்கு. இந்த படத்தோட முழு கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. லைக் கிளிக் பண்ணா கமெண்ட் செக்ஷன்ல ஹைப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ வெகுஜன மக்களை சென்றடைகிறதுக்கு உதவியா இருக்கும். வாங்க முழு கதைக்குள்ள போலாம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம மிஸ் மூவி டாக்ஸ் என்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படத்தோட ஓப்பனிங்ல ஒரு மீட்டிங்ல மினிஸ்டர் ராஜுவ ரா ஏஜென்டோட ஹெட் ரேவதி மீட் பண்றாங்க. நீங்க தேர்தல் வாக்குறுதியா மக்களுக்கு இலவச லேப்டாப் கொடுக்கறதா சொல்லியிருக்கீங்க. ஆனா அந்த லேப்டாப்ல ஏதோ பிரச்சனை இருக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. சோ அடுத்த 30 நாளுக்குள்ள அந்த பிரச்சனை எல்லாம் சரி பண்ணிட்டு தான் நீங்க அந்த லேப்டாப்பை மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு ரேவதி திட்டவட்டமா சொல்றாங்க. ஆனா அதை எதுவுமே கேட்காம தேர்தலில் எப்படியாச்சும் ஜெயிச்சே ஆகணும்ன்றதுக்காக மக்களுக்கு அந்த லேப்டாப்பை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறாங்க. அந்த லேப்டாப்ல பெரிஸ்கோப் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷனையும் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துடுறாங்க. இந்த லேப்டாப் அப்ளிகேஷன் இதுக்கு பின்னாடிலாம் யாரு இருக்கானா, கேரளால பெரிய கார்பரேட் கம்பெனியோட முதலாளியான ஃபஹத் ஃபாசில் மக்களுடைய டேட்டாஸை திருடுறதுக்காக இந்த அப்ளிகேஷனை மறைமுகமா லேப்டாப்ஸ்ல இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துடுறாங்க. இந்த விஷயம் தெரிய வந்ததுமே ரா ஏஜென்டான ரேவதி இந்த கேஸ்க்கு எதிரான எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ண சொல்லி அவங்க அப்பாயிண்ட் பண்ற ரா ஏஜென்ட் தான் நம்ம ஹீரோ மம்முட்டி. இவர் பேரு டேனியல். இவர் ஒன்றும் சாதாரணமான ஆள்லாம் இல்ல. நாட்டுக்காக பல மிஷன்ஸை இதுக்கு முன்னாடி சக்சஸ்ஃபுல்லா முடிச்ச ஒரு ரா ஏஜென்ட் இவரு. அவர்கிட்ட கான்டாக்ட் பண்ணி நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம இந்த மினிஸ்டர் மக்கள் கிட்ட அந்த லேப்டாப்பை கொடுத்துட்டாரு. எனக்கு என்னமோ இது ஒரு சாதாரண விஷயமா தெரியல. இதனால நாட்டுக்கு பயங்கரமான பேராபத்து இருக்கு. ஸோ எப்படியாச்சும் இந்த லேப்டாப்ஸை முடக்கிறதுக்கான எவிடன்ஸ் நீங்க தான் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னுட்டு இந்த கேஸை ஹீரோ கிட்ட ரேவதியா ஒப்படைக்கிறாங்க. இந்த மிஷன் மம்முட்டி கையில வந்த 2 நாள்ல மர்மமான முறையில ஹாஸ்பிட்டல்ல ரேவதி இறந்துடுறாங்க. இந்த கேஸை கொடுத்த 2 நாள்ல ரேவதி இறந்துருக்காங்கன்னா அவங்களுடைய இறப்புல மர்மம் இருக்கு. இதுக்கு பின்னாடி அந்த கார்பரேட் காரங்க இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ தன்னோட ஹெட்டான ரேவதியோடைய இறப்புல ஏதோ ஒரு மர்மம் ஒளிஞ்சிட்டு இருக்கு. ஸோ ஒரு பக்கம் ரேவதியோடைய இறப்புல இருக்க மர்மம், இன்னொரு பக்கம் அந்த கார்பரேட் காரங்களுடைய ஊழல் அப்படின்னுட்டு கேஸை விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு நம்ம ஹீரோ. அப்படி கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கும் போதுதான் அவருக்கு தெரியுது அந்த கார்பரேட் கம்பெனியோட ஓனர் யாருன்னு. அது வேற யாரும் இல்ல, ஃபஹத் ஃபாசில். ஃபஹத் ஃபாசிலை பார்த்த உடனே ஹீரோவுக்கு தெரிஞ்சிட்டு எப்படி கண்டுபிடிச்சாருன்னா, சில வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ மாதிரியே ஃபஹத் ஃபாசிலும் ஏர்ஃபோர்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஒரு மிஷன்ல ஃபஹத் ஃபாசில் ஃபைட்டர் ஜெட்ல வேகமா பறந்துட்டு இருக்கும் போது நடந்த தாக்குதல்ல அந்த ஃபைட்டர் ஜெட் கிராஷ் ஆகிற நிலைமைக்கு போயிடுச்சு. அப்புறம் தான் டேனியல் அவர் உயிரை காப்பாத்துறாரு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் நம்பிய நாட்டுக்காக உயிரை கொடுத்து போராடிட்டு ரிஸ்க் எடுத்துட்டு இது எதுவுமே வேணாம், ஏர்ஃபோர்ஸும் வேணாம், எதுவுமே வேணாம், நம்ம சேஃபாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னுட்டு தான் கார்பரேட் ஃபீல்டுக்குள்ளேயே ஃபஹத் ஃபாசில் நுழைஞ்சிருக்காரு. இவர் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அதை டெவலப் பண்ணி இன்னைக்கு கவர்மெண்ட் ஃப்ரீயாக கொடுக்குற லேப்டாப்ஸில் இவருடைய அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காரு. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, மக்களுக்கு இலவசமாக இந்த லேப்டாப் கொடுக்குறாங்கல்ல, இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தின மினிஸ்டர் வேற யாரும் இல்லை, ஃபஹத் ஃபாசிலோடைய அப்பா தான். அப்பாவும் பையனும் சேர்ந்து கூட்டு கலவணியாக தான் இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ஹீரோ மம்முட்டி இந்த கார்பரேட் கம்பெனி பண்ற தில்லாலங்கடி வேலை, இந்த பெரிஸ்கோப் அப்ளிகேஷனால மக்களுக்கு என்னென்ன பாதிப்பு வருதுன்னு எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு தேவையான ஆதாரம் இவருக்கு இன்னும் கிடைக்கவே இல்லை. எப்படியாச்சும் இவனுங்களை எவிடன்ஸோட கண்டுபிடிக்கணும்னு தொடர்ந்து எவிடன்ஸ் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்க ஃபஹத்தோட கம்பெனியில மைக்கேல் அண்ட் தர்ஷனானு ஒரு கப்புல காமிக்கிறாங்க. இந்த மைக்கேல் இருக்கான்ல, அவனும் டேனியல் கூட வேலை பார்த்துட்டு இருந்தவன் தான். இப்போ வேலையா விட்டுட்டு ஃபஹத் ஃபாசிலோடைய கம்பெனில ஒரு சாதாரண எம்ப்ளாயியா அவனும் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பெரிஸ்கோப் அப்ளிகேஷன்ல ஏதோ ஒன்று தப்பா இருக்கு, மக்களுடைய லேப்டாப்ல இது இன்ஸ்டால் ஆயிருக்கு, இது மக்கள் யூஸ் பண்ண டே டு டே லைஃப்ல எந்த ஒளிவு மறைவும் இல்லாம அவங்களுடைய எல்லா டேட்டாஸும் எல்லா டே டு டே ஆக்டிவிட்டிஸும் டேட்டாஸா ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு, இதுல ஏதோ தப்பு இருக்கு அப்படின்றத நோட் பண்றாங்க. இதை தர்ஷனா மைக்கேல் கிட்ட சொல்ல மைக்கேல் அப்போதைக்கு அதை கண்டுக்கல. ஆனா தர்ஷனா தொடர்ந்து இதை பத்தி தெரிஞ்சுக்க ட்ரை பண்றாங்க. அப்பதான் இவங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரிய வருது. இந்த மாதிரி இந்த இலவச லேப்டாப் மூலியமா +1 படிச்சிட்டு இருக்க ஒரு கிராமத்து பொண்ணு அவங்களுடைய பிரைவேட் வீடியோஸ் எல்லாம் இந்த ஆப் மூலியமா ரெக்கார்ட் ஆயிருக்கு. அந்த பொண்ணை கான்டாக்ட் பண்ணி இதை பத்தி இன்னும் கொஞ்சம் இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணா அந்த பொண்ணு மர்மமான முறையில இறந்துருக்காங்க. அந்த பொண்ணு இறந்ததுக்கு முக்கியமான காரணமே இந்த கார்பரேட் கம்பெனி தான். இதுக்கு மேலேயும் இந்த கம்பெனியை விட்டு வைக்க கூடாது, இந்த கம்பெனிக்கு எதிராக கேஸ் போட்டே ஆகணும், அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணணும்னு தர்ஷனா நினைக்கிறாங்க. அதுக்காக இறந்து போன அந்த பொண்ணுடைய அப்பா அம்மாவை தர்ஷனா போயிட்டு மீட் பண்ணி எதனால உங்க
பொண்ணு இறந்து போனாங்க அப்படின்ற டீடைல்ஸ்லாம் கேட்டு கலெக்ட் பண்றாங்க. ஒரு வழியா ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ்லாம் கிடைச்சிருச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே தர்ஷனாவும் அந்த கார்ப்பரேட் கம்பெனியோட முதலாளியான ஃபஹத் ஃபாசில்னால மர்மமான முறையில கொல்லப்பட்டுறாங்க. இப்படி தர்ஷனா இறந்ததுக்கு அப்புறம் தான் தர்ஷனாவுடைய பாய் ஃப்ரெண்டான மைக்கிளுக்கு இங்க நடக்கிற கொடூரமான விஷயங்கள்லாம் தெரிய வருது. இப்படி நம்ம கேர்ள் ஃப்ரெண்டோட இறப்புக்கு காரணமா இருந்த இந்த கம்பெனியை இதுக்கு மேலேயே சும்மா விட்டுறக்கூடாது, இந்த கம்பெனிக்கு எதிரான ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ்லாம் நம்ம எப்படியாச்சும் கலெக்ட் பண்ணணும்ட்டு அவர் ஒரு பக்கம் களத்துல இறங்குறாரு. மறைமுகமா அந்த கம்பெனியோட ஓனரான ஃபஹத்துக்கே தெரியாம உள்ள என்ன நடக்குதுன்ட்டு ஒரு பக்கம் மைக்கேல் தேடிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் பை ஏஜென்டான நம்ம ஹீரோ மம்முட்டி ஒரு யூடியூப் சேனல் ஓபன் பண்ணி மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கற விதமா இந்த ஆப்பை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. அந்த வீடியோ வைரல் ஆகுது. அத ஃபஹத் ஃபாசிலும் பாத்திடுறாரு. உடனே ஃபஹத் என்ன பண்றாரு, தன்னுடைய கம்பெனிக்கு மார்க்கெட்டிங்காக இவரை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சு மம்முட்டியை லைவ்ல ஒரு ஷோ பண்ண சொல்றாரு. உடனே மம்முட்டியும் ஒத்துக்கிறாரு. ஒத்துக்கிட்டு தன்னுடைய யூடியூப் பேஜ்ல ஒரு லைவ் போடுறாரு. லைவோட ஸ்டார்டிங்ல இந்த இலவச லேப்டாப் பத்திலாம் பெருமையா பேசிட்டு போக போக இந்த பெரிஸ்கோப்ன்ற ஆப் மூலிமா எப்படி இந்த கார்பரேட் காரங்க மக்களுடைய டேட்டாஸை திருடுறாங்க, இதனால மக்களுக்கு என்னென்ன பாதிப்பு வருதுன்னு எல்லாத்தையும் புட்டு வைக்கிறாரு. அவ்வளவுதான். இதை லட்சக்கணக்கான பேர் லைவ் ஸ்ட்ரீமிங்ல வேற பார்த்துட்டு இருக்காங்க. ஃபஹத் ஃபாசில்கா என்னடா இவன் நம்ம கம்பெனியை ப்ரொமோட் பண்றதுக்காக பேசுவான்னு பார்த்தா நமக்கு பெரிய ஆப்பா வைக்கிறானேன்னு ஷாக் ஆயிடுறாரு. எப்படியாச்சும் அந்த லைவை கட் பண்ணிட்டு அவன் எங்க இருக்கான்னு பாருங்க, இவனை உயிரோடவே விடக்கூடாது, விட்டா இவன் நம்ம கம்பெனியை இழுத்து மூடிடுவான் அப்படின்னுட்டு என்னதான் ஒன்னா ஒரு காலத்துல வேலை செஞ்சாலும் அவர் நம்ம உயிரையே காப்பாத்திருந்தாலும் மம்முட்டியை போடுறதுக்கே ஆளுங்களை அனுப்புறாரு. நம்ம ஹீரோவா ஃபஹத் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த ஊர்ல இருந்து கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு வராரு. ஆனா ஏர்போர்ட்ல வச்சு ஃபஹத்தோட ஆளுங்க ஹீரோவை கிட்னாப் பண்ணிடுறாங்க. அப்ப அவங்க கூட அவங்க வைஃப் இருந்திருப்பாங்க. நம்ம ஹஸ்பண்ட் ஒரு ஸ்பை ஏஜென்ட்னே தெரியாம அவங்க போயிட்டு போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. என்னோட ஹஸ்பண்ட ஏர்போர்ட்ல வச்சு தூக்கிட்டாங்க, எப்படியாச்சும் அவர் கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு அவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அப்படி அவங்க கெஞ்சி கூத்தாடிட்டு இருக்க இப்போதாங்க நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவுடைய என்ட்ரி. இந்த படத்துல அவங்களும் ஒரு ஸ்பை ஏஜென்ட் தான். ஆக்சுவலா ஹீரோட உண்மையான வைஃபே இவங்க தான். வெளி உலகத்துக்கே தெரியாம அதை அவங்க ரொம்ப சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இப்போ ஃபேக்கான வைஃப் கிட்ட போயிட்டு கவலைப்படாதீங்க, உங்களுடைய ஹஸ்பண்ட் டேனியல் இப்போ சேஃபா தான் இருக்காருன்னு சொல்லி சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் என்னதான் வில்லன் கேங் கடத்தினாலும் அவங்களால அடிச்சு போட்டுட்டு இவர் எஸ்கேப் ஆயிடுறாரு. இப்படி அவர் எஸ்கேப் ஆனதும் அவர் ஒரு சிக்னல் அனுப்புறாரு. இந்த சிக்னல் யாருக்கு ரிசீவ் ஆகுதுன்னா இப்பதாங்க இந்த படத்தோட அடுத்த மெகா ஸ்டாரோட என்ட்ரி. அவர் வேற யாரும் இல்ல, மோகன்லால். ஒரு காலத்துல மம்முட்டி மோகன்லால் ரெண்டு பேரும் ஒன்னாதான் மிஷன்ல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துல அவர் ஒரு மிஷன்ல அவருடைய காலை இழந்துடுறாரு. காலை இழந்ததுக்கு அப்புறம் செயற்கை கால் வச்சுட்டு இப்போ ஒரு டீச்சரா சாதாரணமா ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு. இவருக்கு இப்போ மம்முட்டி கிட்ட இருந்து ஒரு சிக்னல் வந்ததுமே தெரிஞ்சு போச்சு, ஓகே மம்முட்டி இப்போ ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காரு அப்படின்னு இவர் புரிஞ்சுக்கிறாரு. ஸோ அந்த மிஷன்ல இப்போ மோகன்லாலும் களத்துல இறங்குறாரு. அதுக்கப்புறம் தான் ரேவதி கொடுத்த மிஷன் டீடைல்ஸ் எல்லாமே மோகன்லாலுக்கு தெரிய வருது. அவர் ஒரு பக்கம் அந்த கார்பரேட் கம்பெனிக்கு எதிரான எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. மோகன்லாலும் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ட்டு இந்த கம்பெனிக்குள்ளாரே வேலை செஞ்சுட்டு இருக்க மைக்கிளுக்கும் தெரிய வருது. ஒரு காலத்துல மைக்கேல், மம்முட்டி, மோகன்லால்னு எல்லாருமே ஒன்னா ஒரே டீம்ல தான் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்போ இவங்க தனித்தனியா மக்களை காப்பாத்துறதுக்கான இந்த ஜெயிண்ட் கார்பரேட் கம்பெனியோட ஓனரான ஃபஹத் ஃபாசில், அவங்க அப்பா மினிஸ்டர்னு இவங்க எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க. ஏதாச்சும் ஒரு சாலிடான எவிடன்ஸ் கிடைச்சிட்டா போதும் அப்படின்னு அவங்க தேடிட்டு இருக்கும் போதுதான் சமீபத்துல இதே மாதிரி ஒரு ஸ்கூல் பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கா. அந்த பொண்ணு எதிரின் கையில மாட்டாம எப்படியாச்சும் நம்ம காப்பாத்திடணும் இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு பக்கம் ட்ரை பண்ண பொண்ணு இருக்க லொகேஷனை ட்ரேஸ் அவுட் பண்ணி மோகன்லால் ஒரு பக்கம் அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கு போயிட்டு இருக்காரு. மம்முட்டியும் மைக்கிளும் ஒரு பக்கம் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஒரு சேசிங், எப்படியாச்சும் அந்த பொண்ணை காப்பாத்திடணும்னு மோகன்லால் ரொம்ப ரிஸ்க் எடுத்து போயிட்டு எப்படியோ அந்த பொண்ணை காப்பாத்திடுறாரு. ஆனா கொஞ்ச நேரத்துல ஃபஹத் ஒரு பெரிய கேங்க அந்த லொகேஷன் காமிச்சிருக்கான். மோகன்லாலுக்கு அவங்களுக்கு பயங்கரமான ஒரு ஃபைட். அந்த ஃபைட்டோட முடிவுல மோகன்லால் அவரோட உயிரையே இழந்துடுறாரு. என்னதான் அவர் உயிரையே இழந்தாலும் அவருடைய மிஷனை சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிற விதமா சாலிடான எவிடன்ஸ் ஆன அந்த பொண்ணோட உயிரை காப்பாத்திடுறாரு. அப்படி காப்பாத்திட்டு அந்த பொண்ணு இருக்க லொகேஷனை நம்ம ஹீரோக்கு சீக்ரெட் சிக்னல் மூலமா அமைச்சிடுறாரு. உடனே ஹீரோவும் பொண்ணு இருக்கக்கூடிய ஸ்பாட்டுக்கு போயிட்டு பொண்ணை காப்பாத்துறது மட்டும் இல்லாம எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணிடுறாரு. இது போதாதுன்னு அந்த கம்பெனிக்குள்ளே இறங்கி அந்த கார்பரேட் கம்பெனி மக்களுக்கு எதிராக பண்ணியிருக்கிற இந்த சதியை பத்தி ஃபுல் டேட்டாவையும் கலெக்ட் பண்றாரு. எல்லாத்தையும் ஒரு ஹார்ட் டிரைவ்ல சேவ் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் மைக்கேல் ஆபீஸ்ல இருந்தபடியே மம்முட்டிக்கு ஹெல்ப் பண்ணி எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா அங்க மெயின் வில்லனான ஃபஹத் வந்துடுறான். உடனே ஃபஹத்க்கும் ஹீரோக்கும் கம்பெனிக்குள்ளே ஒரு பயங்கரமான ஃபைட். அந்த ஃபைட் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க நம்ம ஹீரோ அவர் கலெக்ட் பண்ண எல்லா எவிடன்ஸையும் அந்த கம்பெனிக்கு எதிரான எல்லா எவிடன்ஸையும் லைவ்லே மக்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ணிடுறாரு. இந்த மாதிரி கவர்மெண்ட் கொடுத்த லேப்டாப்ல பெரிஸ்கோப்னு ஒரு இன்ஸ்டால் பண்ணி அதனால மக்களுக்கு என்னென்ன பாதிப்பு வருது எல்லாத்தையும் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிடுறாரு. உடனடியா நீங்க அதை யூஸ் பண்றதை ஸ்டாப் பண்ணுங்க. அப்படி நீங்க ஸ்டாப் பண்ணலன்னா உங்களுக்குன்னு ஒரு பிரைவேட் லைஃபே கிடையாது, உங்களுடைய டேட்டாஸ், உங்களுடைய பிரைவேட் வீடியோ சாட்னு எல்லாத்தையுமே இந்த கம்பெனிக்காரன் திருடிட்டு இருக்கான்ட்டு மக்களுக்கு அறிவுறுத்துறாரு. அந்த லேப்டாப்ஸை நீங்க பயன்படுத்தாதீங்க, அதை தூக்கி வீசிடுங்க அப்படின்னு ஒரு பக்கம் லைவ் டெலிகாஸ்ட் பண்ண மக்களுக்கு எல்லாம் பயங்கரமான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்து. மக்களுக்கு இவ்வளவு பெரிய ஃப்ராட் வேலையாடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு
இருக்கான்னு மக்கள் எல்லாம் சேர்ந்து ஃபஹத் ஃபாசில் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்க கம்பெனியில நடக்கிற ஃபைட்ல ஃபாசில் தாக்கு பிடிக்க முடியாம தப்பிக்க ட்ரை பண்றாரு. தாக்கு பிடிக்க முடியாம அவர் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, டேய் தகப்பா, நான் இது பண்ணது எல்லாமே உனக்காக தான், உன் அரசியல் வாழ்க்கைக்காக தான் பண்ணேன். நான் ஒழுங்கா தேசத்துக்காக ஏர்ஃபோர்ஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். அங்கிருந்து என்ன கூட்டு வந்து இப்படிதான் என்ன பண்ண வச்சுட்டேன். நான் இதெல்லாம் பண்ணது உனக்காக தான். என் கூட வேலை செஞ்ச என்னோட டீம்மேட்டை எதிர்த்து என்ன இப்படி சண்டை போட வச்சுட்டேன். ஸோ இதுக்கெல்லாம் காரணமான நீ இதுக்கு மேல உயிரோடு இருக்காத, மொத்த பழியும் நீ ஏத்துக்கிட்டு நீ தற்கொலை பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் அவரு அவங்க அப்பாவை மிரட்ட அந்த மினிஸ்டரும் வேற வழியே இல்லாம தற்கொலை பண்ணிக்கிறாரு. அவ்வளவுதான், இதுக்கு மேல நம்ம மேல பழி இருக்காதுன்னு நினைச்சு வேகமா அங்கிருந்து தப்பிச்சு போறாரு ஃபஹத். அப்படி போகும்போது யாரும் எதிர்பார்க்காத விதமா பயங்கரமான ஒரு ரோடு ஆக்சிடென்ட். எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு பார்த்தா, பாத்தீங்களே ரேவதியும் மைக்கிளோட கேர்ள் ஃப்ரெண்ட் தர்ஷனாவும் மர்மமான முறையில இறந்திருப்பாங்க. அவங்க இறந்ததுக்கு காரணமே ஃபஹத் தான். ஏன்னா ஃபஹத் அவங்க மேல ஒரு ஸ்ப்ரேவை தெளிச்சிருப்பாரு, அதனாலதான் அவங்க இறந்திருப்பாங்க. ஸோ அந்த ஸ்ப்ரேவை பற்றியான விஷயம் மைக்கிளுக்கு தெரிய வந்திருக்கு. ஃபைட் அப்பவே மைக்கிள் எப்படியோ அந்த ஸ்ப்ரேவை ஃபஹத் மேலே அடிச்சிருப்பாரு. ஸோ அந்த ஸ்ப்ரேனுடைய விளைவாக தான் இவருக்கு இப்போ ஆக்சிடென்ட் ஏற்பட்டு கொடூரமான முறையில் இறந்திருப்பாரு. ஒரு வழியாக வில்லன்ஸ் எல்லாம் அழிஞ்சாச்சு. அவங்க பொதுமக்களுக்கு கொடுத்த லேப்டாப்ஸ் எல்லாம் பொதுமக்கள் அழிக்கிற விதமாக தூக்கி எறிஞ்சிடுறாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஹீரோவும் இந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணுறாரு. இந்த மிஷனில் நம்ம ஹீரோக்காக உயிர் தியாகம் பண்ண மோகன்லாலுக்கு மரியாதை செலுத்திட்டு அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த பேட்ரியாட் படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஓவர் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.